ஹலோ. நேற்று நம்ம பார்த்தோம்ல, அதில் அயன்மேன் வந்து காயினை 6 டைம் வந்து ஃப்ளிப் பண்ணி விட்டா 3 ஹெட்டாகவும் 3 டெய்ல்ஸாகவும் வரணும்னு சொல்லிட்டு கால்குலேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அயன்மேன் ஸ்பைடர்மேனுக்கும் ஹல்க்குக்கும் சொல்லியிருந்தார். ஸோ அப்போது அது பண்ணும்போது சில மேத்தமெட்டிக்கல் டேர்ம் வேணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் வேணும். ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மொத்தம் 8 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குது. அதில் வந்து ஆக்சியம், டிஃபினிஷன், லீமா, தியரம், கொலரி, கான்ஜெக்சர், ப்ரூஃப் அண்ட் கவுண்டர் எக்ஸாம்பிள். அதாவது என்னென்னா ஆக்சியம் என்னென்னா ஒரு விஷயத்த நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குரூப்பாக இருக்க பீப்புள்ஸ் வந்து அந்த ரூலை அக்செப்ட் பண்ணணும். அதை அவங்க ஒத்துக்கிட்டா தான் அதை நீங்கள் வந்து ஆரம்பிக்கவே முடியும். அதாவது அது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா எ காயின் ஹாஸ் 2 sides ஹெட் அண்ட் டெல்ஸ். இப்போது இந்த ப்ராப்ளம் படி பார்த்தீங்கன்னா ஒரு காயினை தான் அவங்க 6 முறை சுண்டி விட போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஹெட் அண்ட் டெய்ல் ரெண்டே ரெண்டு கண்டிஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதாவது ரெண்டே ரெண்டு ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஹெட் இல்லைனா டெய்ல். அதுக்கப்புறமா டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா த எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் எ வேர்ட். இப்போது இந்த கண்டிஷன்ஸை நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுவோம். இப்போ டிஃபினிஷனாக இல்லை ப்ராபபிலிட்டி தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஹவு லைக்லி சம்திங் இஸ். இப்போ இந்த கண்டிஷன்ஸ் நடக்க என்னென்ன பர்ஃபெக்டான டிஃபினிஷன் எது, அந்த டிஃபினிஷன் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். அதை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த டிஃபினேஷன்ஸோட டேர்மில் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா லீமான்னு பார்த்தீங்கன்னா எ ஸ்மாலர் ஹெல்பர் ஃபேக்ட். அந்த ஸ்மாலர் ஹெல்பர் ஃபேக்ட் என்னென்னா டோட்டல் பாசிபிலிட்டி. இந்த ஸ்மாலர் ஹெல்பர் ஃபேக்ட் இருக்கிறதுனால நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 ஃப்ளிப்ஸ் பண்ண போகிறோம் சொல்லியிருந்தோமா. ஸோ இப்போ இதுக்கு நம்ம டோட்டல் பாசிபிள் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 64 வரும். அதாவது 2^6 அது போட்டிங்கன்னா 64 பாசிபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். இது வந்து ஒரு லீமா. அதுக்கப்புறமா தியரம் பார்த்தீங்கன்னா எ பிக் இம்பார்ட்டன்ட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். தியரம் வந்து என்னென்னா ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இது உண்மையாக இருந்தால் தான் நம்ம பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் அந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட்றாங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹெட் தான், 3 ஹெட் 3 டெய்ல் சொன்னோம்ல. அப்போது 3 ஹெட் ஹேப்பன்ஸ் 20 out of 64 டைம். அந்த 3 ஹெட்டு வரக்கு வந்து 20 டைம்ஸ் ஆகும். அதுக்கு கேல்குலேஷன்ஸ் இருக்குது, அது பண்ணலாம். இது ஜஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணதுனால அது 20 out of 64 சொல்லியிருக்கேன். அப்புறமா கொரோலரி பார்த்தீங்கன்னா எ ஃபேக்ட் தட் ஃபாலோஸ் ஃப்ரம் எ தியரம். தியரத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறது வந்து கொரோலரி. அதில் பார்த்தீங்கன்னா பேட் கேஸ் சுச்சுவேஷன்ஸ் எடுத்துப்போம். த பெட் இஸ் பேட், யூ லூஸ் 44 out of 64 டைம்ஸ். அதாவது நாட் காம்ப்ளிமெண்ட், நாட் நடக்கிறது நடக்காதது. ஸோ இப்போது நடந்தது வந்து மொத்தம் 20 வாட். இப்போ ப்ரிப்பேர் பண்ண பாசிபிள்ஸ் டோட்டல் பாசிபிள் 64. அதில் நடந்தது 20 வரும் 3 இயர்ஸுக்கு. நடக்காது 44. ஸோ அப்போ கான்ஜர் பார்த்திங்கன்னா அடுத்தது கான்ஜர் டேர்மு எ ஸ்மார்ட் கெஸ் தட் மைட் பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒரு கெஸ் பண்ணுறீங்க, அது ட்ரூவாக ஃபால்ஸாக இருக்குமா. இந்த சினாரியோ பார்த்திங்கன்னா 3 ஹெட் இஸ் ஆல்மோஸ்ட் சென்டைன் ஃபால்ஸ். எதனாலனா இது கம்மியான தான் 3 ஹெட்டுக்கு 20 தான் பாசிபிள்ஸாக வந்துருக்குது. ஆனால் அது வராது 44. ஸோ இதில் நீங்கள் இது பெட்டு பண்ணிங்கன்னா தோற்று போயிடுவீங்க. அதனால இது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம எங்கே ஒரு கெஸ் ஸ்மார்ட்டான கெஸ் பண்ணுறது இந்த கான்ஜுகேட் டேர்ம்ஸ் சொல்லலாம். அப்புறமா அது ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஷோயிங் ஸ்டெப் பை ஸ்டெப் வை சம்திங் இஸ் ட்ரூ. இப்போ நம்ம இது ட்ரூவாக ஃபால்ஸாக ஒரு விஷயம் சொல்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதனால ட்ரூவாக இருக்குது, எதனால ஃபால்ஸாக இருக்குன்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அனாலஜி பண்ணணும். அதுக்கு தான் வந்து என்னென்னா ட்ராயிங் ஆல் 64 சீக்வன்ஸ் அண்ட் கவுண்டிங். அது இன்னும் பெரிய ஸ்டெப் இருக்குது, நம்ம வர லெக்சர்ஸில் பார்ப்போம். அப்படின்னு வந்து அயன்மேன் வந்து சொல்கிற ஸ்பைடர்மேன் கிட்டேயோ ஹல்க்குக்கிட்டேயோ. அதுக்கப்புறமா கவுண்டர் எக்ஸாம்பிள் என்னென்னா ஒன் எக்ஸாம்பிள் தட் ப்ரூவ் வி ஆர் கெஸ் ராங். அது பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒரு ப்ராப்ளத்துக்கு ஏதாச்சும் 1% தப்பு வந்தாலும் அதுதான் வந்து கவுண்டர் எக்ஸாம்பிள். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டியும் 6 டைம் போடுறீங்க, 6 டைம் ஹெட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, தப்பு தானே. ஸோ இது வந்து ஒரே ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அந்த ரேண்டம் சீக்வன்ஸ் பண்ணும்போது காயின் ஃப்ளிப் பண்ணும்போது. ஓகே, திருப்பி ஒரு வாட்டி சம்மரி பண்ணிக்கலாம். என்னென்னா இதில் முக்கிய மேத்தமெட்டிக்கல் டேர்ம் வந்து 8 இம்பார்ட்டன்ட். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்சியம், ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிஃபினிஷன், மூணாவது லீமா, ஃபோர்த்து வந்து தியரம், ஃபிஃப்த்து கொரோலரி, சிக்ஸ்த்து வந்து கான்ஜர், செவன்த்து ப்ரூஃபு, எயித்து வந்து கவுண்டர் எக்ஸாம்பிள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஆக்சியம்னா என்ன பண்ணுறது, எல்லோரும் சேர்ந்து அந்த ரூல்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. டிஃபினிஷன்னா எனக்கு கரெக்டான மீனிங் கொடுக்கணும். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு என்ன மீனிங் ஒரு பர்டிகுலர் வேர்டு கொடுக்கணும். அப்புறமா லீமானா என்னென்னா
ஸ்கீமானா எ ஸ்மாலர் இல்பர்ஃபெக்ட். அந்த சிச்சுவேஷன் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேக்ட் ஏதாச்சும் இருக்கா, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். தியரம்னா என்னென்னா ஒரு ரொம்ப 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 ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம முன் வச்சா தான் அது நம்ம அடுத்தது எக்ஸிக்யூட் பண்ண முடியும். கொரலரி பார்த்தீங்கன்னா தியரத்தில் ஃபாலோ பண்ணுற அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ். கான்சியஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, அந்த சுச்சுவேஷனை நீங்கள் கெஸ் பண்ணி தான் அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அப்போ கான்ஜெக்டிவ் டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட்டு அது ட்ரூவாக ஃபால்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சம்பவம் தப்பாச்சுனாலும் அது கவுண்டர் எக்ஸாம்பிள் வந்துடும். பாய். கொஸ்டின்